இந்த 2 காவலர்களை பார்த்தோன்னே பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. எந்த லத்தியால் அடித்தாங்களோ, எந்த மிளகாப்பொடி தூவுனாங்களோ அதே இடத்துல அடிக்கணுன்ற மாதிரிக்க இவங்கள மாதிரிக்கு ஆளோட பொண்டாட்டிகளை கூட்டு வந்து திருவண்ணாமலை புதருக்குள்ளே வச்சு இதே பாதிக்கப்பட்ட ஊர்காவல் படை காவலர்களை வச்சு சீரழிக்க வைக்கணும். அப்பயாவது இவங்களுக்கு புத்தி வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ரோட்டில் போகிற பொம்பளைகளை, ரோட்டில் போகிற வண்டிகளை பணம் வாங்குறது, பெண்களை பாலியல் தொந்தரவு பண்ணுறது, லார்ஜை போடுறது, சமூக காலமாக இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவலர்களாலன்றது தான் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு திருவண்ணாமலையில் தெலுங்கு பேசுபவர்கள் அதிகமாயிட்டாங்க, தமிழர் நிரப்பளவை கைப்பிடிக்கணும். இப்போ இதுக்கு எவன் பேசுறது? 2 காவலர்கள் ஃபோட்டோவை போட்டிருக்கான் பத்திரிகையாளர், ஃபோட்டோவே இல்லாத மணிக்க, முகமே தெரியக்கூடாதுன்ற மணிக்க அந்த 2 பேர் ஃபோட்டோவும் போட்டிருக்கான். அப்படின்னா எவ்வளவு கேவலமான ஊடகங்கள்னு பார்த்துக்க. இதுதான் இந்த